ஆதிக்கம் மற்றும் தீண்டாமையின் அடையாளமாக உள்ள காலனி என்ற சொல் ஆவணங்கள் மற்றும் புழக்கத்திலிருந்து நீக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 1859ஆம் ஆண்டு மெட்ராஸ் மாவட்ட காவல் சட்டம் நிறைவேற்றப்பட்ட செப்டம்பர் 6ஆம் நாள் ஆண்டுதோறும் காவலர் நாளாக கொண்டாடப்படும் என அறிவித்தார். இந்த நாளில் கடமை கண்ணியத்தை பின்பற்றி செயல்பட்ட காவலர்களுக்கு பதக்கங்கள் வழங்கப்படும் என்றும் அனைத்து மாவட்டங்களிலும் காவல்துறை கண்காட்சிகள் மற்றும் குருதிக்கொடை முகாம்கள் நடத்தப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கு இடையில் உள்ள இந்த நல்லுறவை மேலும் வலுப்படுத்திட என் நெஞ்சில் நீண்ட நாட்களாக இருந்து வரும் எண்ணத்து உணர்வை செயல்வடையும் குறிக்க நான் விரும்புகிறேன். சட்டம் ஒழுங்கை காப்பாற்றி இரவு பகலும் கண்துஞ்சாது காவல் பணியில் ஈடுபட்டு பொது அமைதியை பாதுகாக்கக்கூடிய காவலருக்கென தனி நாளை கொண்டாடுவதற்காக காவலரின் சேவைகளை போற்றி பாராட்டிட முதலாக 1859 மெட்ராஸ் மாவட்ட காவல் சட்டத்தை நிறைவேற்றி நவீன மற்றும் அமைப்பு ரீதியான காவலத்தை தோற்றுவிக்கப்பட்ட செப்டம்பர் 6ஆம் நாள் இனி ஆண்டுதோறும் காவலர் நாள் அது செப்டம்பர் 6ஆம் நாள் கொண்டாடப்படும். ஆதிக்குடிகளை இழிவுபடுத்தும் வகையில் ஆதிக்கத்தின் அடையாளமாகவும் மற்றும் தீண்டாமையின் குறியீடாகவும் வகை சொல்லாகவும் அறியப்படும் காலனி என்ற சொல் அரசின் ஆவணங்கள் மற்றும் பொது புழக்கத்தில் இருந்தும் நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். இந்த மண்ணின் ஆதிக்குடிகளை இழிவுபடுத்தும் அடையாளமாக காலனி என்ற சொல் பதிவாகி இருக்கிறது. ஆதிக்கத்தின் அடையாளமாகவும் தீண்டாமைக்கான குறியீடாகவும் வசை சொல்லாகவும் மாறியிருப்பதால் இனி இந்த சொல் அரசு ஆவணங்களிலிருந்தும் பொது புழக்கத்திலிருந்து நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் காவல்துறை, சிறைகள், தீயணைப்புத்துறை ஆகியவற்றில் புதிதாக 3363 காவலர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். காவல்துறையினருக்காக 58 கோடி ரூபாயில் புதிய வாகனங்கள் வாங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். திட்டமிட்ட குற்றங்களை தடுக்க சென்னை பெருநகர காவலின் நுண்ணறிவு பிரிவில் திட்டமிட்ட குற்றப்பிரிவு, போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு, சமூக ஊடக நுண்ணறிவு பிரிவு, டார்க் வெப் எனப்படும் திரைமறைவு இணையத்தில் நடைபெறும் குற்றங்களை தடுக்க தனி அமைப்பு போன்ற புதிய பிரிவுகள் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். ஆண்டுதோறும் வழங்கப்படும் அண்ணா பதக்கங்கள் 100லிருந்து 150ஆக உயர்த்தப்படும். முதலமைச்சரின் காவலர் பதக்கங்கள் 3000லிருந்து 4000ஆக உயர்த்தப்படும் என்பது உள்ளிட்ட 102 புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.